சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆசையில் ரோகிணி இன்னைக்கு ஒரு கனவு கன்றா. குழந்தை வந்து இவகிட்ட கெஞ்சுற மாதிரி, அத்தை அத்தைன்னு கெஞ்சுற மாதிரி, மனோஜ் எரிச்சல் படுற மாதிரியும் கனவு கன்றா. அதுக்காக இவ பயந்து போயிடுறா. குழந்தைய இன்னும் அடிபட்டு இவ கொஞ்சவே இல்லை. அந்த ஆதங்கம் இவளுக்கு நிறைய இருக்குது ரோகிணிக்கு. அதுக்காக என்ன செய்யறது அப்படின்றதுக்காக இவ பால் எடுத்துக்கின்னு அவங்க படுத்துட்ருக்க ரூமுக்கு போகிறா. இந்த பக்கமாக மீனா படுத்துட்ருக்கா, அந்த பக்கமாக அந்த அம்மா படுத்துட்ருக்காங்க. நடுவில் பாப்பா கிரிஷ் படுத்துட்டுருக்கான். இப்போ இதை பார்த்துட்டு இவ பாரு எப்படி அம்மா மாதிரி இருக்கா அப்படின் போது அவன் எழுந்துக்கிறான். எழுந்த உடனே இவ டிஃபன் ஊட்டிகிட்ருக்கா. யார் இவோ மீனா அவனுக்கு இட்லியை வச்சு ஊட்டின்னு இருக்கிறா. போதும் போதும்னு சொல்கிறான். இல்லைடா கண்ணா, இன்னும் ஒரு தடவை கொஞ்சம் 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 கொஞ்சம்னு அவள் ஊட்டிகிட்ருக்கா. இவள் பால் எடுத்துகிட்டு வரா ரோகிணி. அப்படியே நிற்கிறா. இவளுக்கு தன்னுடைய குழந்தைகிட்ட கொஞ்சணும், குழந்தைகிட்ட பார்க்கணும் அப்படின்ற ஆசை எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் முடியாது. இந்த கூட்டு குடும்பத்தில் எப்படி உண்மையை உடைக்கவும் முடியாது, குழந்தைகிட்ட போகவும் முடியாது. அதுக்காக அவள் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறா பாலோட. அப்போ அவங்க அம்மா அந்த பால் டம்ளர் வாங்கிக்கிறாங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கேட்குறாங்க. இவளுக்கு ரோகிணிக்கு எப்படியாவது தன்னுடைய குழந்தைகிட்ட கொஞ்ச நாளையாவது இருக்கணுன்ற ஆசை வருது. அதுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டு வனஜாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு திட்டம் சொல்கிறா. அந்த திட்டம் படி என்னவோ குசுன்னு சொல்லுவாள். வனஜா உடனே இவளுக்கு கால் பண்ணுவாள். யார் மீனாவுக்கு கால் பண்ணுவாள். யார் நீங்கள் அப்படின்ற போது, நான் தான் வனஜா, தெரியலையா, ரோகிணி ஃப்ரெண்டு. ஓ, தப்பாக கால் பண்ணிட்டீங்களா? இல்லை சரியாக தான் கால் பண்ணேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போட்டி நடக்குதுங்க, பூ கட்டுற போட்டி. அந்த போட்டியில் நான் முதல்ல வரணும்னு விரும்புகிறேன். எனக்கு பூவே கட்ட தெரியாதுங்க. தயவுசெய்து வந்து எனக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் பூ கட்ட கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஐயய்யா, அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்ற. நீங்கள் எவ்வளோ பணம் கேட்கிட்டாலும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. பணமெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் நான் வரவே மாட்டேன் அப்படின்றா. தயவுசெய்து வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவள் படப்படன்னு பேசுவாள். நீங்கள் வரலைன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுங்க, நிச்சயமாக வாங்க, நீங்கள் வந்தால் தான் எனக்கு அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும், எனக்கு சுத்தமாக பூ கட்டவே தெரியாது அப்படின்வா. நீங்கள் இங்கே வாங்க அப்படின்வா. இங்கே வந்தால் உங்கள் அத்தையே ஒரு மாதிரி, முதலே ஏற்கனவே ஒரு குழந்தை. என்னது, எப்படி குழந்தை தெரியும்? ஆமாம், ரோகிணி பேசும்போது சொன்னால் ஏதோ ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொன்னால், அதுக்காக அந்த வீட்டுக்கும் வர முடியாது. ஆமாம், எங்கள் அத்தைக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு, அதுக்காக தான் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவ சரின்னு ஒத்துக்கிறா. இவ தான் யாராவது உதவி கேட்டால் மறுக்கக்கூடாதுன்றது இவளுடைய மீனாவுடைய மனசு. அதுக்காக அவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கணுன்னா முத்துக்கு வருவோன்னா அவள் கிளம்புறா. எங்கே போகிற, எனக்கும் சவாரி கிடைக்கல, நீ எங்கே போகிற அப்படின்றான். அதுக்கு இல்லை, நான் இது மாதிரி சொல்கிறேன். வனஜா, அதுவா வாயாடியாச்ச, அவள் வீட்டுக்கு நீ நேரத்துக்கு போகிற அப்படின் போது, அதுக்கு என்னோ பூக்கட்ட தெரியலையா. பூக்கட்ட தெரியலன்னா அதுக்கு உன்னை கூப்பிடுவாள, நீ ஒன்றும் போக வேணாம். இல்லைங்க, யாரோ உதவின்னு கேட்டால் போகணும். ஆமாம், எல்லா விஞ்ஞானம் பேசு அப்படின்ட்டு அவன் கிண்டல் அடிக்கிறான். நான் போயிட்டு வந்துடுறேங்க, 2 மணி நேரம் தான் அப்படின்ட்டு அவள் கிளம்பிட்டா. அவள் கிளம்பிட்ட உடனே இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. குருமா சூப்பர், நாம் தனியாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தா மீனாவை தான் நம்ம ஷெஃப்பாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு இவ சொல்லுவாள், ஸ்ருதி சொல்லுவாள். ஏன் என்னுடைய குருமா நல்லா இருக்காதா அப்படின்ட்டு ரவி கேட்கும்போது, உங்கள்கிட்ட விட மீனா வைக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம் நம்ம ஹோட்டல் வச்சா அது மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அதுக்குள்ளே இவ வந்து, என்ன இவ்வளோ லேட்டாக கிளம்புறீங்க, சரியான டைமில் தானே கிளம்புறோன்னு. அப்போ ஒவ்வொருத்தரையும் வெளியில் அனுப்புறதுக்குள்ளே ரோகிணிக்கு போதும் ஆயிடுது. அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. இப்போ முத்து சொல்கிறான், ஒரு சவாரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ எப்படி விஜயாவையும் இவரையும் அண்ணாமலையும் வெளியில் அனுப்புறதுன்னு இவ பிளான் பண்ணுறா. அத்தைக்கிட்ட வரா. அத்தை, நீங்கள் அவங்க 2 பேரும், நான் நினைக்கிறேன் அவங்க இன்னும் 1 வாரத்துக்கு இங்கே இருப்பாங்க, அது மாதிரி முத்து பிளான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்று செய்யுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் போயிடுங்க. நான் ஏதாவது யாருமே இல்லைன்னா, ஒரு விருந்தாளிங்க இருப்பாங்களா வீட்டில், யாருமே இல்லைன்னா யாருமே அவங்களுக்கே வெறுத்து போயிடும், அவங்களே போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம செய்யலாம், ஒரு ஐடியா செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனைன்ட்டு நீங்கள் கிளம்பிடுங்க, அண்ணாமலை மாமாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுங்க. அப்போ நான் அவங்கள நல்லா பேசி விட்டுட்டு நானும் போயிடுவேன், அப்போ அவங்களும் போயிடுவாங்க. ஓ, சரியான யோசனை அப்படின்ட்டு அவள் அண்ணாமலைகிட்ட சொல்கிறா. அவர் முதல்ல வரமாட்டேன்னு சொல்கிறாரு, அப்புறமா ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு
அவங்க 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பும்போது முத்து வந்துடுறான். என்ன எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன் என்னம்மா திடீர்னு பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை கூட உங்ககிட்ட கேட்டு தான் நடக்கணுமா? திருத்தணி ஏன் இங்கே இருக்கிற சாமியெல்லாம் உங்களுக்கு அருள் செய்யலைன்னு திருத்தணி வரல வெட்டிங்களா? கடை நல்லா போச்சுன்னா நாங்கள் திருத்தணிக்கு வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம். சரிம்மா கொஞ்ச நாள் இருங்க, நான் கார்லேயே கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே அவங்க அப்பா சொல்லுவார், வேணாண்டா நீ சவாரிக்கு போ, நாங்கள் பஸ்ஸில் போய்க்கிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. இவளுக்கு அப்பாடான்னு இருக்கும். இப்போ அவனும் சவாரிக்கு போயிட்டான். இப்போது ரோகிணியும் இவளும் அவங்க அம்மாவும் கிறிஷு மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. இனிமேல் பட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம்.